தொல்காப்பியம் வடமொழியோட தொடர்புடையதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் உடனடியாக வடமொழியோட எதுக்கு தொடர்புடையதாக இருக்கணும் ஒரு தமிழ் இலக்கணம் அப்படிங்கிறது சாதாரண நினைக்க தோணும். ஆனால் தொல்காப்பியரே தன்னுடைய நூலில் வடமொழிக்கும் தமிழுக்கும் உள்ள உறவை பற்றி சொல்கிறார். அவர் சொல்ல 4 எழுத்துக்களில் தமிழில் இயற்சொல், திரிசொல், திசைச்சொல், வடசொல் அப்படின்னு சொல்லும்போது வட சொல்லையும் சேர்த்துக்கிறார். வட எழுத்து ஒரி அப்படின்னு சொல்கிறார். வட எழுத்தை நீக்கி எப்படி பேசணும் அப்படிங்கிறார். அந்தனர் மறைத்தே அப்படிங்கிறார். உள்ள இப்போ இதில் போனீங்கன்னா கல்வி பிரிவு போன்ற இடங்கள்லாம் உரையாசிரியர்கள்லாம் சொல்லி இது மாதிரி வடமொழியோட தொடர்புடுத்தின விஷயங்கள் சொல்கிறாங்க. சரி, தொல்காப்பியர் மட்டும்தானா சொல்கிறாரு அப்படின்னா நம்ம இது இதுலேயும் பார்க்கலாம். புறநானூறு 168வது பாட்டில் கவுனியன் விண்ணந்தாயனை ஆலந்தூர் கிழார் பாடியது அப்படின்னு ஒரு பார்ப்பனனை பாராட்டி பாடின ஒரு பார்ப்பன வாகைக்கு எடுத்துக்காட்டாக சொல்லுவாங்க. அதில் வேதத்தின் அங்கங்கள் எல்லாத்தையும் கரைகண்ட ஒரு மனிதன் அவன், மற்ற தன்னை எதிர்த்து வந்த பலரை வென்றவன், இன்னும் ஒரு பார்ப்பன வாகையை ஒரு வேளாள புலவர் பாடுறதாகலாம் வருது. அது மாதிரி வேதங்களும் வேள்விகளும் செஞ்சு குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்னு பதிற்றுப்பத்தில் வருது. அப்படி வேள்வி செய்யும்போது அந்த வேள்வி பாப்பான் செய்கிற பாப்பான் 3 பொண்டாட்டி 4 பொண்டாட்டி இருந்தால் தான் கல்யாணம் பண்ணிக்க முடியும்னு தகவல்களையும் குறிப்புரையில் எழுதுகிறாங்க. வடமொழி கல்வி இங்கே பல்கி பெருகி இருந்ததுங்கிறது நான் முன்னாலேயே சொன்னேன். கல்வெட்டுகளில் பட்டயங்களில் ஏகப்பட்ட செய்தி இருக்குது. இன்னும் சுருக்கமாக சொன்னோம்னா தமிழ்நாட்டு வரலாற்றில் நிலம் யாருக்கு சொந்தமாக இருந்தது, முத ஆவண முறையில் ரெக்கார்டு பூர்வமாக யாருக்கு சொந்தமாக இருந்தது அப்படின்னு பார்த்தா பார்ப்பனர்களுக்கு தான் சொந்தமாக இருந்தது. மற்றவங்க யாருக்கும் நிலம் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் ரெக்கார்டு இருந்துச்சான்னா ரெக்கார்டு கிடையாது. ஆவணங்கள் இருந்ததா? இந்த ஆவணங்களோடு இருந்ததை பல்லவர் செப்பேடுகள், பாண்டியர் செப்பேடுகள், இதிலெல்லாம் நம்ம ஆயிரக்கணக்கான பார்ப்பனர்கள் நில உடைமையாளர்களாக இருந்ததை நம்ம பார்க்குறது நிறைய குறிப்பிடுறாங்க. அப்புறம் நம்ம புலவர்களே கபிலர் போன்றவர்கள் அந்தணன் புலவன் கொண்டு வந்தனே அப்படின்னு 8 தொகை நூல்கள் எல்லாம் பல இடங்களில் பார்ப்பனர்களை பற்றிய குறிப்புகள். அப்புறம் பதிற்றுப்பத்தில் ஒருத்தன் யாகம் செஞ்சு மேலுலகம் போனான் அப்படிங்கிறது, இது மாதிரியான பல தளங்களில் பல குறிப்புகளை நம்மளால் பார்க்க முடியுது. இதனால் பார்ப்பனர்கள் வடமொழி, வேதாங்கம், யாகங்கள் போன்றவற்றோட தமிழ் மொழிக்கும் தமிழ் மக்களுக்கும் உறவு இருந்ததா அப்படின்னா இருந்தது. வரலாறு பூர்வமாக பதிவுகள் இருக்குது. அது இல்லைன்னு நம்ம மறுத்தெல்லாம் பேசுகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. சரி, இந்த பதிவுகளை தொல்காப்பியர் மேற்கொண்டு இருக்கிறாருன்னா தொல்காப்பியர் இது மாதிரி விஷயங்களை சொல்கிறார். அப்போ தொல்காப்பியர் இது எந்த அளவுக்கு சொல்லியிருப்பார் அப்படிங்கிறத பின்னால் இதை விரிவு பண்ணி எழுதக்கூடிய, தொல்காப்பியத்தை அடிப்படையாக கொண்டு நாங்கள் நூல் எழுதுகிறோம் என்று சொன்ன நன்னூல், வீரசோழியம், இந்த மாதிரி நூல்கள்லாம் வடமொழி செய்திகளை ஏராளமாக சேர்த்து கொண்ட ஒரு வரலாறையும் நம்ம பார்க்குறோம். அப்போ வடமொழி செய்திகளை சொல்லித்தான் விளக்கணுமா அப்படின்னா சில இடத்துல சொல்கிறார் அவர். வடமொழியை அடி வயிற்றுலேருந்து உச்சரிக்க வேண்டியிருக்கும், அது மாதிரி உச்சரிக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. வடமொழியில் ஒன்று பல, தமிழில் ஒன்று பலன்னு இருந்தால் வடமொழியில் 1 2 பல அப்படின்னு ஒரு முறை இருந்தது. இப்படிங்கிற ஒப்பீடுகள் எல்லாம் அவர் சொல்லிட்டு வர்றது இதெல்லாம் பார்த்தா வடமொழி கல்வியோட தமிழ் கல்வியை ஒப்பிட்டுருக்கார். வடமொழி கல்வி இல்லாமல் வேறு எதையாவது ஒப்பிடுறாருன்னா இதை பாலி மொழியோடு அவர் சில ஒப்பீடுகள் செய்கிற மாதிரியும் தெரியுது. அதை தெளிவாக விளக்கி எழுதக்கூடாது. பாலி படித்தவங்க அதை தொல்காப்பியத்தோடு அதை இணைஞ்சு ஆராய்ந்தாங்கன்னா சில குறிப்புகளை தராங்க. அந்த மாதிரி பாலி மொழியோட உறவு இருக்குது அப்படின்னு. எப்படி இந்த உறவு ஏற்பட்டது அப்படின்னா, வடமொழி உடனே நம்ம இப்போல்லாம் கருதுகிற மாதிரி அது பார்ப்பனர்களுக்கு மட்டும் சொந்தமானது நினச்சா அதில் ஒரு பிரச்சனை தான். அது தலைவலி. அது புரியாமல் பேசுகிறது. வடமொழி என்பது இந்தியாவை பொறுத்தளவில் அது ஒரு உருவாக்கப்பட்ட மொழி. அது வடமொழி எந்த காலத்துலேயும் மக்கள் பேசிய மொழி இல்லை. தமிழ் மக்கள் பேசுனது. வடமொழி உருவாக்கப்பட்ட மொழி. அந்த உருவாக்கப்பட்ட மொழியில் இலக்கணமும் உருவாக்கப்பட்ட இலக்கணம்.
அதில் கூட என்ன இலக்கணம், தமிழ் போன்ற இலக்கணம் இருக்காது, சொற்களுக்கான விளக்கங்கள் தான் இருக்கும். அந்த சொற்களுக்கான விளக்கங்கள் தமிழில் நிகண்டுகளில் வரும். தொல்காப்பியத்தில் குறிப்பாக உரியியலில் மட்டும்தான் அதை பேசுவார், முழுமையாக பேச மாட்டார். அது அந்த மாதிரி வடமொழி சார்ந்த விஷயங்களை பேசுவது என்பது அரசு சார்ந்த விஷயங்களை பேசுவதோடு சம்மந்தப்பட்டதாகவே வரும். நமக்கு தொல்காப்பியத்துலேயும் அப்படி தான் வரும், சங்க இலக்கியங்கள்லேயும் அது மாதிரியே வரும். ஏன்னா நீண்ட காலமாக தமிழ் அரசர்களுக்கும் பார்ப்பனர்களுக்கும், தமிழ் அரசர்களுக்கும் வடமொழிக்கும் ஒரு பிரிக்க முடியாத ஒரு தொடர்பு இருந்ததை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா நம்மாலே சொல்லுவான், பல்யாக சாலை முதுகுடி பெருவழுதி, ராஜ சூயம் வேட்ட பெருநர் கிள்ளி அப்படின்னு அவங்கள தங்களை பெருமைப்படுத்திக் கொள்வதற்கு இந்த மாதிரி வடமொழியோடையும் யாகங்களோடையும் சம்மந்தப்படுத்துவது. இது அப்படியே பார்த்திங்கன்னா பல்லவர் காலத்தில் தொடரும், இடைக்கால பாண்டியர்கள்ட்ட தொடரும், சோழர்கள்ட்ட மீண்டும் ரொம்ப விரிவாகும். அப்புறம் 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இந்த தொடர்ச்சியை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இது ஒரு பக்கம் வடமொழி தொடர்பு தொல்காப்பியருக்கு இருந்திருக்கு. தொல்காப்பியம் வடமொழியை நல்லா அவர் தெரிஞ்சு வச்சுருக்காரு. வடமொழி மட்டும் அல்லாமல் அங்கே இருந்த வேறு சில மொழிகள். அப்புறம் அதில் ஒரு குறிப்பு இருக்குது, வடமொழி அந்த காலத்தில் தொல்காப்பியர் காலத்தில் இந்தியாவில் எத்தனை மொழிகள் இருந்திருக்குன்னா இப்போ இருக்கிற மாதிரி மொழிகள் எல்லாம் கிடையவே கிடையாது. அப்போ இருந்ததே ஒரு 4 அல்லது 5 மொழிகள் தான். இன்னும் வடமொழி, இன்னும் தமிழ், பிராகிருதம், பாலி. மற்றது இப்போ நம்ம பார்க்குற வங்காளம், மலையாளம் அல்லது தெலுங்கு, ஹிந்தி இப்படியான மொழிகள் எப்போ அந்த காலத்துலலாம் வரவே இல்லை இன்னும். ஏன்னா அதெல்லாம் இன்னும் சொல்லப்போனால் கன்னட மொழி தமிழுக்கு அப்புறம் அடுத்து கொஞ்சம் தொன்மையான வரலாறு உடையது கன்னட மொழி. அதுவே கிபி 6ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு அப்படிங்கிறது தான் தகவல்கள் கிடைக்கிது. மிக பழைய காலத்தில் இந்த மாதிரி தான். அதில் எழுதப்பட்ட தகுதி உள்ள மொழி தமிழும் பிராகிருதம் போன்ற பாலி போன்ற மொழிகள் தான் இருக்குது. வடமொழி கூட எழுதுனது ரொம்ப பிற்காலத்தில் தான் எழுதுகிறாங்க. வடமொழி மரபு பற்றி தொல்காப்பியர் பேசியிருப்பாருன்னு இடம் என்னென்னா, இப்போ ஆராய்ச்சியாளர்கள்லாம் சொல்ல ஆரம்பித்தது மெய்ப்பாட்டியல் ஓமையல் பகுதியில் வரும்போது வடமொழி மரபில் தொல்காப்பியர் பேசுகிறாரு. ஏன்னா வடமொழியில் தான் நாட்டிய சாஸ்திரம் இருக்குது, நாட்டிய சாஸ்திரத்தில் வர பல்வேறு விஷயங்களை தொல்காப்பியரும் பேசுகிறார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா மெய்ப்பாட்டியல் வரும்போது நாட்டியத்தில் அல்லது நாடகத்தில் மெய்ப்பாடுகளை வெளிப்படுத்துவது மிக முக்கியமான தேவைங்கிறதுனால அந்த மெய்ப்பாடுகள் வழியாக பாவங்களை வெளிப்படுத்தி பார்க்குறவங்களுக்கு மகிழ்ச்சியை ஊட்டுறது, பார்க்குறவங்களோட பார்வையாளர்களுடைய மனதை கவருவது என்பதற்கு மெய்ப்பாடு என்பது மிக முக்கியமான தேவையாக அன்றைக்கி இருந்தது. ஆனால் கவிதைக்கு மெய்ப்பாடு தேவை என்று 10ஆம் நூற்றாண்டு காலத்தில் அபினவகுப்தர் ஆனந்தவர்தனர் எழுதினார் முத. அப்புறம் அபினவகுப்தர் அதுக்கு விளக்கம் எழுதினார். ஆனால் கவிதைக்கே மெய்ப்பாட்டியலை சொல்கிறது தொல்காப்பியர். ஏன்னா தொல்காப்பியத்தில் நாடகத்துக்காகவோ வேறு இதுக்கு அவர் மெய்ப்பாடுகளை சொல்லவே இல்லை. ஒரு கவிதை, ஏன்னா தொல்காப்பியத்தினுடைய நோக்கமே கவிதைகள், அதாவது செய்யுளியலுக்காகத்தான் இதெல்லாம் எழுதப்பட்டது. எழுத்து, சொல், பொருள், அகத்தினியல், புறத்தினியல், கலவியல், கற்பியல், பொருளியல் எல்லாமே செய்யுளியல் நோக்கி எழுதப்பட்டதாக இருக்குமே தவிர அதற்கான தகவல்களாக இருக்கும். அந்த செய்யுளியல் என்பதும் இலக்கியம் சார்ந்தது மட்டும்னு கூட அவர் சொல்லலை. வழக்கும் செய்யுளும் ஆயிரு முதலின் நம்பர், வழக்கையும் எடுத்துக்கிறேன் செய்யுளையும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு தான் அவர் சொல்லுவார். வழக்கை விட்டுட்டு நான் எடுத்துக்கிட்டேன்னு அவர் சொல்லவே இல்லை. இந்த பகுதியில் மெய்ப்பாட்டியல் அவர் பேசுகிறாரு அப்படின்னா, இவர் சொல்கிற மெய்ப்பாடுகள் என்ன அப்படின்னா கண்ணால் பார்க்குற மெய்ப்பாடே கிடையாது, காதால் கேட்குற மெய்ப்பாடாக தான் தொல்காப்பியர் சொல்கிறார். வடமொழியில் வர்றது கண்ணால் பார்க்குற மெய்ப்பாடு, நாடகம். அது பார்க்குறவன் கண்ணால் பார்ப்பான், ரசிப்பான். தொல்காப்பியர் சொல்கிறத நீங்கள் கவிதையை ஒன்று படித்து ரசிக்கணும். அந்த காலத்தில் மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் சொல்லித் தருவாங்க, அல்லது மாணவன் மனப்பாடமாக படிப்பான் சொல்லி தந்ததை. அப்போ பிரச்சனை காதால் கேட்குறது தான் மையமாக இருக்கும். இது தொல்காப்பியர் இந்த விஷயத்தை புரிஞ்சு வச்சுருக்காருன்னா ஆமாம், ஏன்னா எல்லா இடத்துலையும் கூற்றுன்னு தான் சொல்லுவார். தலைவன் கூற்று, தலைவி கூற்று, தோழி கூற்று, செவிலி கூற்றுன்னு கூற்றுக்களாகவே வரும். கூற்றுக்கள் வரும்போது தங்களுடைய கூற்றுக்களை அவர்கள் எப்படி வெளிப்படுத்துவார்கள். மெய்ப்பாடுகளை சொல்லும்போது கூற்றுக்களை வச்சு தான் மெய்ப்பாடே சொல்லுவார். தலைவி எந்த இடத்துல பேசலாம், தலைவன் எந்த இடத்துல பேசலாம், மற்றவர்களுக்கு பேச்சு எங்கெங்கே வருது அப்படின்னு தான் சொல்லுவார். அப்போ என்னென்னா, ஒரு புலவன் தன்னுடைய இலக்கிய ஆக்கத்தை ஆக்கும்போது படிப்பவர்களுக்கு, கேட்பவர்களுக்கு
உணர்வுகளை கிளறிவிட்டதாக அந்த இலக்கியம் அமைய வேண்டும். அப்படி உணர்வுகளை கிளறிவிடாது சப்பென்று இருந்தால் அந்த இலக்கியம் ஆகாது. அப்போ இலக்கியத்துக்கு சுவை கூட்டுவதில் மெய்ப்பாடு என்பது முக்கியமான இடத்தை பிடிக்கின்றது. இந்த கருத்து இவர் அங்கே அப்போ இந்த மாதிரி அப்போ சரி மெய்ப்பாடை எப்படி வெளிப்படுத்துறது? இப்போ நாடகத்தில் ஒருத்தன் முகத்தின் வழியாக செயல்பாடுகளின் வழியாக வெளிப்படுத்த முடியும். சொல்லின் வழியாக வெளிப்படுத்தினா எப்படி முடியும்? அதுக்கு தான் ஏன் ஓமைங்கிறார். இதுதான் ஓமைகள் வைக்கிறார். ஓமை தான் பின்னால் அலங்காரமாக விரிவடையுது. வடமொழியில் மற்றதிலெல்லாம் ரொம்ப அடுத்து ஒரு 400-500 ஆண்டுகள் கழித்து தான் அலங்காரமாக இதால் செய்யுளியல் யாப்பருங்களை விருத்தி போன்ற இதுகளில் விரிவடைய ஆரம்பிக்குது. அப்போ மெய்ப்பாட்டை விளக்குவதற்கு தான் ஓமை அவர் கையாளுறார். ஏன்னா ஒரு ஓமை வழியாக ஒரு காட்சிகளை சொல்லும்போது தான் கேட்பவனை காதில் புரிய வைக்க முடியுங்கிற அந்த துணியில் தான் அவர் சொல்கிறார். பிற்காலத்தில் தான் துணி விளக்கு போன்ற நூல்கள்லாம் வடமொழியில் வருது. அதான் நான் சொன்னேன், ஆனந்தவர்த்தனர், அபினவகுப்தர் அவர் ஒரே எழுதுகிறார். ஆனந்தவர்த்தர் தான் துணியானவங்க எழுதுகிறாரு, அபினவகுப்தர் அதுக்கு விளக்கம் எழுதுகிறார். அது நம்ம உள்ளுரை இறைச்சி பொருள் போன்று தொல்காப்பியர் பேசக்கூடியது இருக்குல்ல, அதை தான் விரிவுபடுத்துகிற அது போன்ற ஒரு பகுதியை தான் அவங்க விளக்குறாங்க. இந்த பிரச்சனை என்னென்னா தொல்காப்பியத்துக்கு அதுக்கு ஒரு 1000 ஆண்டுகள் வேறுபாடு உடைந்த பட்சம் இருக்கும் அது எழுதுவதற்கு இருக்கும். அப்போது அந்த காலத்திலே தொல்காப்பியர் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்கிறாருங்கிற விஷயம் இருக்குல்ல, இதை நம்ம விளக்குறதுக்கு என்ன பிரச்சனை வந்துருச்சுன்னா, இதை தொடர்ந்து மேலெடுத்து சென்ற தமிழ் நூல்கள் இல்லை. தொல்காப்பியத்தை தொடர்ந்து பேசி கொண்டிருந்தார்களே தவிர, ஏற்றுக்கொண்டிருந்தார்களே தவிர, அவர் சொன்ன பல விஷயத்தை அவருடைய அடிச்சுவட்டிலிருந்து விரிவுபடுத்தக்கூடிய நூல்கள் இருந்ததுன்னா அங்கே வடமொழியாக மாறிடுது. ஏன்னா அவர் மெய்ப்பாடு பற்றி பேசுகிறாருன்னா, மெய்ப்பாட்டியலை நம்ம விளக்கணும் அப்படின்னா ரசக்கோட்பாடோடு போய் தான் இணைக்க வேண்டியிருக்கு. நடுவில் தமிழில் எங்கேயாவது எழுதியிருக்காங்கன்னா இல்லவே இல்லை. ஏன்னா இறையனார் கலவியலோ மற்ற நூல்களோ அல்லது புறப்பொருள் வெண்பாமாலையோ எதுலேயுமே இந்த மாதிரியான ஒரு இதை நம்ம பார்க்கவே முடியல. இந்த பகுதியே இல்லாமல் விட்டுட்டாங்க. ஏன் விட்டாங்கன்னு தெரியல. அப்போ அந்த ஆராய்ச்சி வரும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, வடமொழி ரசக்கோட்பாடோடு இணைச்சி தான் மெய்ப்பாட்டியலை விளக்க வேண்டிய கட்டாயம் வந்துச்சு. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, வடமொழி நூல்களை பார்த்து தான் இவர் எழுதிவிட்டாருங்கிற ஒரு பிரச்சனையை வேறு இவங்க கிளப்பிடுறாங்க. ஆனால் அதில் நமக்கு உள்ள பிரச்சனை என்னென்னா, வடமொழி நூல்கள்லாம் எழுதுறதுக்கு 1000 வருஷத்துக்கு முந்தைய அவர் எழுதுகிறார். ஆனால் இப்போவும் நமக்கு என்ன ஒரு நியாயமான ஒரு கேள்வி என்னென்னா, மெய்ப்பாட்டியலை நம்ம முறையாக புரிந்து கொள்ளணுன்னா நம்ம வடமொழி நூல்களில் ஓரளவு பரிச்சயம் இருந்து அந்த கட்டுரையெல்லாம் படித்தா தான் மெய்ப்பாட்டியல் சரியாக புரியும். இல்லாட்டி மெய்ப்பாட்டில் புரியாது. இப்போ 4 மெய்ப்பாடுகள் எப்படி தோன்றுன்னா, வினை பயன் மெய்யுறு இதிலேருந்து வரும் அப்படிம்பார். சரி, அது மொதல் 8 இருந்தது, அப்புறம் 32 ஆச்சு அப்படிம்பார். 32 எப்படி ஆச்சுன்னா அவர் சொல்ல மாட்டார், ஒரே ஆசிரியர்கள் தான் சொல்லுவாங்க. நம்மளே தான் ஓரளவு புரிஞ்சுக்கணும். மெய்ப்பாடு எப்படி வரும் அப்படின்னா, ஒரு தலைவன் இருக்கணும், ஒரு தலைவி இருக்கணும், அல்லது ஒரு 2 மனிதர்கள் எய்த்தாப்பில் இருக்கணும். அவனுடைய செயல்பாடுகள் எய்த்தாப்பில் இருக்கிற மனிதனுக்கு ஒரு உணர்ச்சியை ஊட்டணும். அப்போ இது பொருள், அது அந்த பொருளை பார்க்கக்கூடிய ஒரு ஆள் பார்க்கும்போது அவனுக்கு வர உணர்ச்சி, அந்த உணர்ச்சி உள்ளில் வந்த உடனே வெளிப்படுகின்ற உடம்பில் ஏற்படுகின்ற இந்த நாளை தான் அவர் சொல்கிறார். இந்த நாளை தான் இது 8 மெய்ப்பாடுகளோடு அதை நகைய அழுகை இழிவரல் மறுக்கு 8ஓட பெருக்கும்போது 32 அப்படி இதெல்லாம் ஒரே ஆசிரியர்கள் தான் விளக்குறாங்க. இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு விளக்குறாங்க. ஆனால் இந்த விஷயங்களை வடமொழி நூல்களில் மிக தெளிவாக விளக்கியிருக்காங்க. இப்போ எனக்கெல்லாம் என்ன தோணுதுன்னா, அந்த வடமொழி நூல்களை எழுதிய ஆட்கள் தொல்காப்பியம் படிச்சிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, அது சாத்தியம்தானா? அது எப்படி அப்படின்னா, வடமொழியினொன்னே ஏதோ கங்கை கரையில் காசியில் இந்த மாதிரி அலகாபாத்தில் படிச்சிருப்பான் நினைக்கிறது இருக்குல்ல, அது அந்த மாதிரி நினைக்கிறத விடணும் நம்ம. ஏன்னா வடமொழிக்கும் தமிழ்நாட்டுக்கும் உள்ள தொடர்பு இருக்குல்ல, அது சங்க இலக்கியத்திலேருந்து வருதுங்கிறது மட்டும் இல்லை, பின்னால் வந்த சிலப்பதிகாரம், மணிமேகலை போன்ற நூல்கள் வழியாக வடமொழி தொடர்பை நல்லா புரிஞ்சிக்க முடியுது நம்ம. இப்போ சிலப்பதிகாரத்தில் ஒரு இடம் வரும், ஊர்கான் காதையில் வடமொழி வாசகம் எழுதிய நல்ல ஏடுன்னு ஒரு வார்த்தை இருக்கும். அந்த ஏட்டை கொண்டு போய் ஒரு பார்ப்பனிச்சு இவன்ட்ட கோவலத்தை காட்டினா கடத்தருவில் கோவலம் படிச்சுட்டு அவளுக்கு பணம் கொடுத்தான் அப்படின்னு வரும். இப்போ என்ன தெரியுது, கோவலனுங்கிற ஒரு வணிகன், அவன் ஒரு பெரிய புலவரோ இதாக கிடையாது. அதுலேயும் விவரம் தெரியாமல் வாழ்க்கை நடத்தி இறந்து போன ஒரு மனிதன் அவன். அவன் வடமொழியை ரோட்டில் நின்று படித்தான் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இப்படி ஒரு கதையில் எழுதுனா அன்றைக்கி புரிஞ்சுக்கிற முடியுது எல்லாராலையும் அப்படின்னா என்ன அர்த்தம்? வடமொழி இங்கே சகஜமாக பயிலப்பட்டிருந்தால் தான் சாத்தியம். அது சரி, இது ஒன்று தானா
அப்படின்னா மணிமேகலையில் வடமொழியில் உள்ள பல தர்க்க நூல்களை பற்றிய தகவல்கள் எல்லாமே அவர் மணிமேகலையில் பேசுகிறார். சரி, இதுக்கு மேலே வேறு ஏதாவது செய்தி இருக்கா அப்படின்னா, காஞ்சிபுரம் வந்து புகழ்பெற்ற வடமொழி பயிற்றுவிக்கும் கல்லூரிகள், வடமொழி ஆசிரியர்கள், பௌத்த ஜைன நூல்கள் வடமொழியில் எழுதப்பட்டது போன்ற செய்திகள்லாம் வந்து வருது. கல்வியில் சிறந்தது காஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அது கல்வி என்ன கல்வினா வடமொழி கல்வி. சரி, இதெல்லாம் இவங்களா அடித்து ஏதாவது கதை அடிக்கிறாங்களா அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னா, சீனாவிலேருந்து வந்த யுவான் சுவாங், ஃபாகியான் இந்த மாதிரி வந்த ஆட்கள் குறிப்புகள் எல்லாம் பார்க்குறோம் நம்ம. அந்த ஆட்கள்லாம் காஞ்சிபுரத்துக்கு வந்தான், இப்போ இருக்கிற கடலூர் பக்கத்தில் பாடலிபுத்திரத்துக்கு வந்தான்னு வருது. அங்கங்கே வந்தான், தமிழ் நூல்களை எழுதிட்டு போனான் அப்படின்னு தகவல்கள் நிறையா வருது. வடமொழி நூல்கள், தமிழ் நூல்கள் எல்லாத்தையும் எழுதிட்டு போனாங்க. அது நிஜமானா இருக்கும் போல் இருக்கு. ஏன்னா 1958 திபெத்தில் பல சுவடிகள் மடாலயங்களில் இருக்குது. அந்த சுவடிகளை எடுத்துகிட்டு வரணும். அது 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்த தமிழ் சுவடிகள் அப்படின்னு தமிழ் இலக்கிய வரலாறு ஆங்கில நூலில் தேப்போமி எழுதுகிறார். இன்றைக்கி வரைக்கும் நம்ம எடுத்துகிட்டு வரலைங்கிறது வேறு விஷயம். ஏன்னா 12ஆம் நூற்றாண்டு எழுதப்பட்டு இன்றைக்கி வரைக்கும் பத்திரமாக இருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்க வாய்ப்பு இல்லை. இங்கே இருக்கிற வெயிலில் வந்து எல்லாம் பொடிஞ்சு போயிடும். திபெத்தில் அது வந்து அங்கே இருக்க குளிரான சூழ்நிலையில் அந்த நிறைய சுவடிகள் இருக்குன்னு அவர் எழுதுகிறார். இன்றைக்கி வரைக்கும் நம்ம ஆட்கள் யாரும் அதுக்கான முயற்சி எடுக்கலை அப்படிங்கிறது வேறு விஷயம். இது போன்ற பல செய்திகள் வந்து வடமொழியில் வந்து இருந்ததை, தமிழில் இருந்ததை சீன மொழியில் மொழிபெயர்த்து போன ஆட்கள் வந்து இப்போவும் சீன மொழியில் இருக்கலாம். நம்ம அதை வந்து திரும்ப மொழிபெயர்த்து கொண்டாந்தால் தான் தெரியும் தமிழ் நூல்கள் என்ன நாங்கள் இருந்திருக்கு அப்படின்னு. அப்போ அவங்கெல்லாம் வந்து இங்கே வந்து எடுத்துகிட்டு போனால் அப்படின்னா, இங்கே அந்த கல்வி வந்து கடுமையாக தமிழ் கல்வியும் வடமொழி கல்வியும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு வீட்டிலையே தமிழ் படித்தவனு இருந்திருக்கான், வடமொழி சமஸ்கிருதம் படித்தவனு, பாலி படித்தவனு, அப்படி ஒரு சூழல் இங்கே இருந்தது. வேதமும் இருந்தது, பௌத்தமும் இருந்தது, ஜைனமும் இருந்தது, தமிழ் மொழி பயிற்சியும் இருந்தது. அப்போது நாம் ஏதோ வடமொழி அப்படின்னா வட இந்தியாவில் தான் படித்தான், வட இந்தியாவில் தெரியும் நினைக்கிறதே பிழையான ஒரு செய்தியாக இருக்க முடியும். கிபி 5ஆம் நூற்றாண்டிலிருந்து இப்படியான செய்திகள் வந்து தொடர்ந்து நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் நான் முதல்ல சொன்ன மாதிரி சோழர் காலத்தில் வடமொழி கல்லூரிகள் இருந்தது, வடமொழி பயிற்றுவிக்கப்பட்டது, படித்தது. வடமொழி சார்ந்த பல்வேறு விளக்க நூல்களை எழுதிய தென்னிந்தியர்கள் ஏகமான ஆட்கள் இருக்காங்க. பாலி மொழியில் எழுதி அந்த நூல்கள் இலங்கையில் புகழ்பெற்று இருக்கிற தகவல்கள் இன்று வரையுமே நமக்கு வந்து செய்திகள் பதிவாகிருக்கு. இது சம்பந்தமாக நிறைய நூல்கள் வந்திருக்கு. நம்ம மயிலை சீனி வெங்கடசாமியினுடைய பௌத்தமும் தமிழும் நூலில் இந்த மாதிரி தகவல்கள்லாம் நிறைய பார்க்க முடியும். நம்ம இது இல்லாமல் நீங்கள் நம்ம உரையாசிரியர்கள் வரலாறு பார்க்கும்போது சேனாவரையரை வடமொழி கடலை நிலை கண்டு உணர்ந்த அப்படின்னு சொல்லுவாங்க. வடமொழியை நல்லா தெரிஞ்சுக்கிட்டால் தான் வந்து தொல்காப்பியத்தை விளங்கிக்க முடியும். பின்னால் வந்து பிற்காலங்களில் சிவஞான முனிவர்லாம் கூட சேனாவரையரை தான் ரொம்ப பாராட்டுவார். ஏன்னா வடமொழியோடு ஒப்பிட்டு தொல்காப்பியத்தை விளக்கினார் அப்படிங்கிற ஒரு கருத்தில் அவர் வந்து பாராட்டுற ஒரு தன்மை இருந்ததை நம்ம பார்க்க முடியுது. ஆனால் எல்லாத்தையும் வடமொழியோடு இணைச்சி தான் தொல்காப்பியர் பார்த்தாரா, தமிழ் மரபை முழுக்க விட்டுட்டாரா அப்படின்னு பார்க்கும்போது அப்படி அவர் பார்த்த மாதிரி தெரியல. ஏன்னா வடமொழியில் வந்து இல்லாத சில முக்கியமான செய்திகளை தொல்காப்பியர் வந்து தன்னுடைய நூலில் சொல்கிறார். இப்போ வடமொழியில் வந்து ஆகுபெயர், அன்மொழி தொகை போன்ற விஷயங்கள்லாம் இல்லை. அதெல்லாம் இவர் இங்கே பேசுகிறார். இதை வந்து வேறுபடுத்தி பேசுகிறார். 8 வேற்றுமைகள் அதை வந்து வேறுபடுத்தி பேசுகிறார். வடமொழிக்காரன் 8ன்னு சொல்லுவான்னு சொல்கிறார். ஆனால் நாம் சொல்கிறது அது அல்ல அப்படிங்கிறார். அங்கே வேற்றுமை உருவுகள் தான் வேற்றுமை செய்யும், இங்கே செயல் தான் வேற்றுமையை செய்யும். ஏன்னா ஒவ்வொரு வேற்றுமைக்கும் என்ன செயல் அப்படின்னு அவர் தெளிவாக சொல்லுவார். முதல் வேற்றுமை என்ன செயல், 2ஆம் வேற்றுமை இதெல்லாம் செய்வார். சொல்லிட்டு போகிற அந்த நிலையெல்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் வேறுபடுத்தி காட்டுவார். தமிழ் மரபு என்பது வேறுப்பா, வடமொழி மரபு வேறு அப்படிம்பார். அது இல்லாமல் சொற்களை பற்றி சொல்லும்போதும் இப்போ நமக்கு 31 சொற்கள் தான் அடிப்படை சொற்கள் அப்படிம்பார். அதாவது அகரம், உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, ஆயுத எழுத்து 1, 31 தான் சொல்லுவார். 31 விரிஞ்சு இது வர்றது வேறு. ஆனால் இப்போ ஆங்கிலத்தில் வந்து 26 எழுத்துக்குள்ளே எல்லாத்தையும் அடைக்கிடுவான். அதுக்கு மேலே சொல்லணுன்னா அதில் குறியீடுகள் பண்ணிக்குவாங்க. ஆனால் எந்த காலத்துலேயும் அந்த 26 எழுத்து தான் வந்து ஆங்கிலத்தில் இருக்கும். சில நேரத்தில் சிலதை ஒழிக்காதே அப்படிமா, இந்த இடத்துல எஃப்பை வந்து ஒழிக்காதே அப்படிமா. நாம் அவன் பார்த்து ஏப்பா எஃப்பை போட்டு ஒழிக்காதேன்னு சொல்கிறதெல்லாம் கேட்குறதில்ல.
ஆனால் தமிழில் மட்டும் இப்படி கேட்குறது அசட்டுத்தனமாக கேட்குற ஒரு மனோபாவம் இங்கே இருக்குது. அது ஒரு மொழியினுடைய அடிப்படை அமைப்பு சார்ந்த விஷயம். அது அந்த மொழி சார்ந்தவர்கள் அதை ஏற்றுக்கிறவங்க, உலகமும் ஏற்றுக்கும். தமிழில் ஏன் அந்த இடம் புரிய மாட்டேங்குதுன்னு தெரியல. ஒன்று அந்த எழுத்து இருக்கும்போது இப்போ காகம் அப்படின்னு சொல்லும்போது காணாவையான கான்னு உச்சரிக்கிற, அப்படி உச்சரிக்கக்கூடிய ஒரு மரபு இருக்குது. அதுக்கு ஒரு எழுத்து தேவையில்லைன்னு ஒரு முடிவு பண்ணுறார். இப்போ தமிழ் எழுத்துக்கள் எப்படி தோன்றும், தமிழ் எழுத்துக்களினுடைய அந்த அளவு என்ன, இந்த மாதிரிலாம் சொல்லும்போதெல்லாம் ஒரு தமிழ் மரபையே பின்பற்றி சொல்லிட்டு போகிற ஒரு தன்மை அவர்கிட்ட இருக்குது. அப்புறம் தமிழுக்கே உரிய தன்மையிலேயே சில விஷயங்களை சொல்லுவார். இப்போ அகரம் இயல்பாக அகரத்தை சொல்லும்போது அடி வயிற்றுலேருந்து தான் வரும். ஆ அப்படின்னா நீங்கள் ஆ அப்படின்னு உச்சரிக்கணும். நீங்கள் வாயை திறந்து தான் ஆவை உச்சரிக்க முடியும். ஆனால் வாயை திறக்காமையே ஆ உச்சரிக்கலாம். நீங்கள் வாயை கழுத்தை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு ஆ சொல்லி பார்த்தா ஆ வராது. ஆனால் காங்கிற இடத்த சொல்லும்போது அதில் வர ஆ வரும். கா அப்படின்னா நீங்கள் கழுத்தை இறுக்கி பிடிச்சிக்கலாம். கா பா, இப்போ ஆ வருது. இந்த ஆ எப்படி வருது? இது வேறப்பான்னு சொல்கிறாரு. இந்த ஆவின் உச்சரிப்பு முறை வேறு, அந்த ஆவின் உச்சரிப்பு முறை வேறு. இது மாதிரி தமிழ் மரபு தொடர்ந்து மரபு வச்சு அவர் சொல்கிற விஷயங்கள் நிறையா இருக்கும். சிலது நமக்கு மறுபடியும் புரியாமல் இடங்கள் வரும். இப்போ கற்பியலில் திருமணம் பண்ணுறதை பற்றி சொல்லும்போது ஐயர் பொய்யும் வழுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தனர் கரணம் என்பன்னா என்ன சொல்கிறார் இவர்? ஏன்னா கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்தானா? கல்யாணம்னா அவனுக்கு தெரியாதா? அவன் அதை ஐயர்னா யார் பார்ப்பானா? லோக்கல் பெரிய மனுஷனா? என்ன இவர் சொல்ல வராரு அப்படிங்கிற இடம் இன்னுமே விளக்க முடியாமல் இருக்குது. எனக்கு என்ன நினைக்கிறேன்னா, அதெல்லாம் ஒரு குடும்பம் என்பது நிறுவனம் மயப்படுத்தப்பட்ட ஒரு காலகட்டத்தை பேசலாம் அப்படின்னு தோணுது. அது அவர் காலத்தில் நடந்ததை பேசுகிறாரா, பழச சொல்கிறாரா அப்படின்னு நம்ம கேள்வி வைக்கலாம். ஒரு 1000 வருஷத்துக்கு முந்தி நடந்தது கூட ஒரு தன்னுடைய இதில் பதிவு பண்ணியிருக்கலாம். இப்போ நம்ம ஐயர் யாத்தனர் கரணம் என்பதுனா தொல்காப்பியர் காலம் வரைக்குமே கல்யாணம் காட்சி இல்லை, அப்புறம் தான் கல்யாணங்கிறத பண்ணா அப்படின்னு பொருள் சொன்னால் தான் பிரச்சனை. ஒரு 1000 வருஷத்துக்கு முந்தினா பழங்குடி மக்கள்கிட்ட அப்படி இருந்திருக்கலாம். ஏன்னா அப்படியான வரலாறுகள் நிறைய பார்க்குறோம். பழங்குடி மக்கள் வரலாறுகளை படிக்கும்போது நாம் சொல்கிற மாதிரி திருமணம் இல்லாத திருமண முறைகளை நம்ம நிறைய பார்க்க முடியுது. அப்படியான நிலையில் தமிழ் மக்கள் தொல்காப்பியர் காலத்துக்கு முந்தி வாழ்ந்து, அப்புறம் தொல்காப்பியருக்கு ஒரு காலத்துக்கு முந்தைய திருமணங்கிற ஒரு அமைப்பு, குடும்பங்கிற ஒரு நிறுவனம் அமைந்திருக்கலாம் அப்படிங்கிற கருத்தோட்டத்தில் அவர் அதை பேசியிருக்கலாம். சிலதை நம்ம பார்க்கும்போது உடனடியாக இது பார்ப்பனர்கள் தான் திருமணத்தை பண்ணி வச்சாங்க அப்படின்லாம் எழுதுகிறாங்க. பழைய ஆட்களே கூட அந்த மாதிரிலாம் எழுதியிருக்காங்க. அது வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்கல. ஆணும் பெண்ணுமாக இருந்தால் நிச்சயமாக குடும்பம் நடத்தியிருப்பாங்க. குடும்ப முறையத்தான் ஒழுங்குபடுத்தியிருப்பானே தவிர ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்வது என்பதை உலகத்தில் மிருகங்களுக்கு கூட யாரும் சொல்லித்தர வேண்டியதில்லை. அப்படியெல்லாம் பறவைகளுக்கே வாழ தெரியுது, மிருகங்களுக்கு வாழ தெரியுது, மனிதர்களுக்காக தெரியாமல் போயிருக்கோம். அப்போ இந்த இடங்கள்லாம் நமக்கு சில இடம்லாம் விளங்க மாட்டேங்குது. என்ன தொல்காப்பியர் சொன்னார்? அப்போ அந்த பிரச்சனையெல்லாம் நமக்கு இருக்குது. தொல்காப்பியர் இந்த இடத்துல என்ன சொல்ல வரார்? ஏன்னா நீண்ட காலம் ஆகிட்டு, உரையாசிரியர்களும் கிட்டத்தட்ட ஒரு 1000 ஆண்டுகளுக்கு பின்னால் வந்த ஆட்கள். அவர்களுக்கு தொல்காப்பிய நடைமுறை முழுமையாக என்ன அப்படிங்கிறது முழுசாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா செவி வழியாக கேட்டுக்கிட்டே வந்திருப்பாங்க. அதில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். அந்த கேட்டுட்டு வந்தது தான் அவங்க பதிவு பண்ணியிருப்பாங்க. தவிர அவங்க தெளிவாக தொல்காப்பியர் சொல்கிறத அப்படியே சொல்லிட்டாங்க. ஒரு பகுதி நமக்கு நல்லா விளங்கும், இன்னொரு பகுதி நமக்கு விளங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. இப்போ அந்த மாதிரி இடங்கள் வரும்போது நம்ம தடுமாறி போயிடுவோம். தடுமாற்றங்கிறது இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாது, இருக்கும். ஏன்னா ஒரு பழைய நூலை படிக்கும்போது தடுமாற்றம் இருக்கவே செய்யும். இப்போ பைபிள் இருக்குன்னா, பைபிள்னு நம்ம நினச்சா ஏதோ ஒரு புத்தகம் தான் பைபிள்னு நினச்சிட்ருக்கோம். பைபிள் வரலாறு எழுதுகிறவங்க 2000 வகையான பிரதிகளில் இது ஒரு பிரதிங்கிறாங்க. இப்போ வாசிச்சுட்டு இருக்கிற பைபிள் இது கிபி 3ஆம் நூற்றாண்டில் ஜெரோம் அப்படின்னு ஒருத்தர் எழுதுனதுன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பரவலாக பார்க்கக்கூடிய பைபிள் என்பது கிபி 3ஆம் நூற்றாண்டில் ஜெரோம் அப்படிங்கிறவர் எழுதுனது. இது உலக வரலாற்றில் எல்லா இடங்கள்லையும் நம்ம இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி ஒரு நூல் கொஞ்ச காலம் மறந்து போய் மறுபடியும் திரும்பி வர்றது அப்படிங்கிற தகவல்களும் மிக இயல்பானது. ஏன்னா அரிஸ்டாட்டில், பிளேட்டோ கிரேக்க காலத்தில் இருந்தாங்க, எல்லோரும் நம்ம வாசிக்கிறோம். நம்ம உடனே சாதாரணமாக நினச்சிக்குவோம், அரிஸ்டாட்டில், பிளேட்டோ கிமு 3ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்ததை தொடர்ந்து கிரேக்கர்களும் மற்றவர்களும் படிச்சுட்டே வந்தாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் தப்பு. அது அரிஸ்டாட்டில், பிளேட்டோ காலத்துக்கு அப்புறம் அந்த புத்தகங்கள் மறைஞ்சே போயிடுச்சு. அதுக்கு எப்போ கண்டுபிடிக்கிறாங்கன்னா கிபி 15ஆம் நூற்றாண்டில் தான் அதை கண்டுபிடிக்கிறாங்க. அதை யார் போற்றி பாதுகாத்து வச்சுருந்தது அப்படின்னா பாரசீக மொழியில் எழுதி வச்சுருந்தாங்க. 10ஆம் நூற்றாண்டில் பாரசீக மொழியில் ஒரு அரசன் இருந்தால் ஒரு மொழிபெயர்ப்பு துறையினை போட்டு ஒரு 3 ஆளுகளை போட்டு, அந்த 3 பேர் ஒரு அப்பா,
அவங்க அண்ணன் பையங்க 2 பேர் வச்சு தான் அதை மொழிபெயர்த்தது. அதுக்கு அரிஸ்டாட்டில், பிளேட்டோ, தேல்ஸ் இதெல்லாம் மொழிபெயர்த்து, அந்த மொழிபெயர்ப்பு வந்து ஸ்பெயினில் வந்து மூர்களின் ஆட்சி காலத்தில் அவங்க லைப்ரரியில் இருந்து அதை வந்து கிறிஸ்தவ பாதிரியார்கள் இஸ்லாமியர்கள் போல் வேடம் போட்டு போய் எடுத்துகிட்டு வந்து அதை வந்து மொழிபெயர்த்தாங்க. அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து அரிஸ்டாட்டில், பிளேட்டோ. அப்போது அரிஸ்டாட்டில், பிளேட்டோ காண போய் 1800 வருஷத்துக்கு பிறகு எடுக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப இயல்பானது. உலக வரலாற்றில், உலகின் மொழிகளின் வரலாற்றில், நூல்களின் வரலாற்றில் ஒரு புத்தகம் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் மறைந்து நிற்பதும் ஒரு குறிப்பிட்ட காலம் வெளிப்படுவதும் என்பது உலகத்தில் நிறைய இடங்களில் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு. அதாவது ஒரு நீண்ட கால வரலாறுடைய தமிழில் தொல்காப்பியம் போன்று ஒரு நீண்ட காலத்துக்கு முன் எழுதப்பட்ட நூல் இல்லை பல இடங்கள் விளங்கலை அப்படிங்கிறது ஒரு குறைவான செயல் அல்ல. விளங்கிக்க முயற்சி எடுக்கணுங்கிறது வேறு. ஆனால் விளங்காமல் இருப்பது, இதுக்காக உடனே ஒரு செய்தி இருந்தால் அது உடனே இடைச்சர்கள் அப்படின்னு இப்போ வந்து இதில் ஒரு இது வரும், மரபியலில் வந்து பாப்பான் எப்படி இருப்பான், அரசன் எப்படி இருப்பான், வேளாளன் எப்படி, இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து உடனே இடைச்சர்கள் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. இப்போ நான் ஒரு இது சமீபத்தில் படித்தேன், இன்றைக்கி வரைக்கும் விடை கிடைக்கவே இல்லை. ஒரு 1925 வாக்கில் மு. ராகவியாருக்கும் பாவை மாணிக்க நாயகருக்கும் ஒரு கடித போக்குவரத்து. பாவை மாணிக்க நாயகர் கேட்குறாரு, தொல்காப்பியத்தில் பல இடங்கள் விளங்கலை, எனக்கு விளக்குங்க ஐயா அப்படிங்கிறார். அவரால் முடிஞ்ச அளவு சிலதை விளக்குறாரு, சிலதை என்னால் விளக்க முடியல, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி விட்டுறாரு. அப்படி அவர் கேட்கக்கூடிய கேள்வியில் தொல்காப்பியத்தில் பல இடங்களில் சூத்திரர்னு வருது, அதுக்கு என்ன அர்த்தம்னு இவர் கேட்குறாரு. இப்போ இருக்கிற அச்சு நூல்கள் எதுலேயுமே சூத்திரர்னு வார்த்தையே காணோம். பாவை மாணிக்க நாயகர் இப்படி ஒன்று பொய்யை சொல்ல மாட்டார். அவர் வந்து தமிழ் மேலே ரொம்ப அன்புடையவர், தமிழ் நூல்கள் மேலே ரொம்ப, தொல்காப்பியத்தின் மேலே அதீதமான பற்று கொண்ட ஒரு மனிதர். அவர் தொல்காப்பியத்தில் சூத்திரர்னு ஒரு வார்த்தை இருக்குன்னு பொய் சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா அச்சு நூலில் அது இல்லவே இல்லை. அப்போ எதை சொல்கிறார் அவர், எனக்கு புரியல. அது தொல்காப்பியத்தில் வேறு ஏதாவது சூடிகளை பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ தொல்காப்பியம் என்பது நமக்கு விளக்கக்கூடிய பல பகுதிகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது ஒரு பக்கம், நமக்கு விளங்காத பல பகுதிகளையும் உள்ளடக்கியதாக இருக்கிறது ஒரு பக்கம். அப்போ இதில் வந்து நாம் எந்தெந்த காலகட்டத்தில் எப்படி இதை பார்த்தாங்க அப்படிங்கிறத உரையாசிரியர்கள் வழியாக மற்றவர்கள் வழியாக பார்க்குறது ஒன்று. சமகாலத்தில் நாம் எப்படி பார்க்குறது, மொழியியல்காரங்களோட மற்ற துறைகளோட இணைஞ்சி நம்ம பார்க்குறது அப்படின்னு, வடமொழியோட இணைஞ்சி எப்படி பார்க்குறதுன்னு இப்போ வடமொழியோட இணைச்சி பார்க்குறதில்ல. பி.சா. சுப்பிரமணிய சாஸ்திரியினுடைய தொல்காப்பிய சொல்லதிகார குறிப்புரை 1930, சொல்லதி எழுத்ததிகார குறிப்புரை 37, இதிலெல்லாம் அவர் வடமொழியோடு சேர்ந்து அதை விளக்குறாரு. அதுக்கு வந்து எழுதுகிற ராகவியங்கார் வந்து சில பகுதிகள் இன்னும் நல்லா விளக்கமாகுது, இப்படி ஒப்பிட்டு விளக்கும் போது தான் நமக்கு தொல்காப்பியம் விளங்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொல்லும்போது உண்மையில் அப்படி விளக்கமாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதாகவும் எனக்கு புரியுது. ஏன்னா அதுக்காக தொல்காப்பியத்தை காப்பி அடித்தார் அப்படின்னு இல்லை, தொல்காப்பியத்தையும் அவங்க படிச்சிருக்கலாம் இல்லையா. தொல்காப்பியரை தான் தொல்காப்பியர் வடமொழியை காப்பி அடித்தார்னு சொல்லி இவங்க இல்லைன்னு சொல்கிறது இப்படியே வந்துட்டாங்க. தொல்காப்பியத்தை அவங்க படிச்சிருக்கலாம் இல்லையா, காப்பியே இல்லை. சமகாலத்தில் பக்கத்து வீட்டில் தமிழ்நாட்டில் வந்து வடமொழி எல்லாம் படிச்சிருக்கான்னு ஒரு வரலாறு இருக்கும்போது தொல்காப்பியத்தை படிக்காமல் இருந்திருப்பானா, எழுதாமல் இருந்திருக்க மாட்டானா, அது தெரியாமல் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கா? அப்போ தொல்காப்பியத்துக்கும் வடமொழிக்கும் உள்ள உறவு என்பது தொல்காப்பியத்துக்கு உள்ளிருந்து புரிந்து கொள்வது ஒன்று, தொல்காப்பிய உரையாசிரியர்கள் வழியாக புரிந்து கொள்வது ஒன்று, தொல்காப்பியத்தை ஒப்பிட்டு படிக்கிறது வழியாக புரிந்து கொள்வது ஒன்று, தொல்காப்பியம் போன்ற செய்திகளை வேறு மொழியில் இருக்கிறத புரிந்து கொள்ளும் வழியாக ஒன்று. இப்படி பல தளங்களில் நம்ம வந்து தொல்காப்பியத்தை நம்ம பார்க்கணும். இப்போ நமக்கு என்ன இதிலேருந்து நம்ம புரிஞ்சுக்கிற விஷயம் என்னென்னா, தொல்காப்பியத்தை வந்து நீங்கள் வந்து பல நிலைகளில் பார்ப்பதற்கு உங்களை பயிற்றுவித்து கொள்ள வேண்டும். ஒரே ஒரு பார்வையில் மட்டும் பார்த்து அது விளங்குது இல்லை விளங்கவில்லை என்பது சொல்வது தொல்காப்பியத்தை நாம் புரிந்து கொள்வதாகாது. தொல்காப்பியத்தை பற்றி நீங்கள் ஒரு கருத்து வச்சுருக்கீங்க, ரைட், அவ்வளோதான். ஆனால் நீங்கள் தொல்காப்பியம் சொல்கிறதெல்லாம் புரிஞ்சு வச்சுருக்கீங்க அப்படின்னு நம்மளே நினச்சோம்னா நம்ம ஏமாற்றிக்கிறோம். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு நிலை இதில் இந்த ஒப்பீடுலேயே நிறைய பிரச்சனை இருக்குது. ஏன்னா தொல்காப்பியர் காலத்தில் எழுதப்பட்ட இலக்கண நூல்கள் உலகத்தில் ஒன்றுமே இல்லை. பாணினி அப்படிம்பாங்க, பாணினி கால வேறுபா, பாணினி தொல்காப்பியர் மாதிரியே எழுதவே இல்லை. தொல்காப்பியர் இலக்கணம் எழுதின முறையே வேறு, பாணினி எழுதியிருக்கிற முறையே வேறு. இதையும் போட்டு சேர்க்கறது இருக்குல்ல, அதுவே இந்த ஒப்பு இல்லாமல் வந்து சேர்க்குற ஒரு முறை இருக்குல்ல, அந்த முறையில் சேர்க்குறாங்க. தொல்காப்பியத்தில் எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், அப்புறம் அகத்தினியல், புறத்தினியல், கலவியல், கற்பியல், பொருளியல், மெய்ப்பாட்டியல், ஒமையல், மரபியல், செய்யுளியல்னு ஒரு முறையில் சொல்கிறார். பாணினி அந்த முறையில் எழுதிட்டு போகிறார் இல்லையே, வினைச்சொற்களை விளக்குவார், பேச்சொற்களை விளக்குவார். இப்படி இந்த மாதிரி தானே போயிட்டுருக்கோம். இந்த அமைப்பே கிடையாது.
ஏன்னா அது செயற்கையான மொழி, இது வந்து இயல்பாக மனித வாழ்க்கையோடு இணைந்த மொழி. இதை பார்க்குற பார்வைக்கும் அதுக்கும் நிறைய வேறுபாடு இருந்திருக்கும். ஒன்று அது தரம் குறைவு, இது தரம், அந்த பிரச்சனையே இல்லைங்க. இது உயர்வு, அது தாழ்வு, அது உயர்வு, இது அபத்தம். அவனுக்கு ஏற்ற மாதிரி அவன் எழுதுனா, இவனுக்கு ஏற்ற மாதிரி இவன் எழுதுனான். நம்ம சூழ்நிலையில் இதை நாம் எப்படி விளங்கி கொள்வது என்பது தான் முக்கியமே தவிர அவனை வந்து குறைச்சி மதிப்பிட்டு நம்மளை தூக்கி இது பண்ணுறது அதெல்லாம் நிற்காது. அப்போ இப்படியான இது எல்லா வகையான சிந்தனைகளுக்கும் தொல்காப்பியம் இடம் கொடுக்கிறதுங்கிறது இருக்குல்ல, அது மாதிரி நம்ம அதை வாசிக்கிறதுக்கு நம்மளை தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். இது இப்போ நம்ம இது மாதிரி தமிழில் இன்றைக்கி நவீனமாயிட்டு இதெல்லாம் தேவையில்லை. வெளிநாட்டுக்காரெல்லாம் படிக்கிறான், இன்றைக்கி ஜெர்மன்காரன் படிக்கிறான், ஃப்ரெஞ்சுக்காரன் படிக்கிறான், ஆங்கிலேயர்கள் படிக்கிறாங்க. அதெல்லாம் கிறுக்கு போயிலுங்களா? அந்த அரசாங்கங்கள் ஏராளமான பணம் கொடுக்குது, நம்முடைய நூல்களில் தொல்காப்பியத்தை படிக்கிறான், சிலப்பதிகாரத்தை படிக்கிறான், மணிமேகலையில் ஆராய்ஞ்சு வந்து புத்தகங்கள் வருது, நம்மளோட சிறப்பாக பல செய்திகளை சொல்கிறாங்க. ஏன் இப்போ வெளிநாட்டு ஆட்கள் எழுதின புத்தகங்கள்லாம், கமில் சோலபில் மற்ற ஆட்கள்லாம் எழுதினது, ஜார்ஜ் எல்ஹார்ட் எழுதினா நம்மளோட சிறப்பாக இருக்கு. நம்ம ஆட்கள் ஆராய்ச்சியை விட ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கு இன்றைக்கி நம்ம மேற்கோள் காட்டுற அளவுக்கு தமிழ் பற்றி புத்தகம் எழுதினவன் எவன்னு கேட்டால் உடனடியாக வெளிநாட்டுக்காரன் தான் சொல்ல வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கிறவன் அந்த அளவுக்கு சொன்னானா அப்படின்னு கேட்டால் அவங்களோட நிற்கவே முடியல இன்றைக்கி வரைக்கும். ஏன்? அவன் பல தளத்தில் தூரமாக நின்று பார்க்குறான். தொல்காப்பியர் அவன் சித்தப்பா மாதிரி நினச்சிட்டு நீ பேசக்கூடாது. தொல்காப்பியர் நம்முடைய மூதாதையர், ரைட்டு தான். ஆனால் தொல்காப்பியருங்கிறவர் நமக்கு ரொம்ப காலத்துக்கு முற்பட்டவருங்கிற ஞாபகமும் இருக்கணும். நமக்கு தெரியாத பல விஷயங்கள் தெரிந்து கொண்டவர் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். நாம் தெரிஞ்ச பல விஷயம் தெரியாமல் இருந்தவர்னு தெரிஞ்சுக்கணும். இந்த கண்ணோட்டம் வச்சு தான் படிக்கிறான். மற்ற வெளிநாடுகளில் இருக்கிற பல்கலைக்கழகங்களில் இதிலெல்லாம் இப்படி படிக்கும்போது அவன் இன்னும் தெளிவாக பல விஷயங்களை அவனால் விளக்க முடியுது. அப்படி இப்போ ஒரு ஆங்கிலேயம் வந்து இலக்கணானா அவனுக்கு இலக்கணமே இல்லை. அவன் இலக்கண நூலே எப்போ எழுதுனா 15-16ஆம் நூற்றாண்டு தான் இலக்கண நூலே வருது. அவன் வந்து தொல்காப்பியத்தை புரிஞ்சுக்கிறான்னா ஆங்கிலத்தின் வழியாகவும் புரிஞ்சுக்கிறல, அவன் ஒப்பீட்டின் வழியாகவும் மற்ற வகையில் தான் தொல்காப்பியத்தை புரிஞ்சுக்கிறான். அப்போ இதை ஒப்பிடுறதுக்கே நூலே கிடையாது. எதோட போய் ஒப்பிடுவேன் நீ? அப்போ எந்த வகையில் இதை விளங்கிக் கொள்வது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அது மிக முக்கியமான கேள்வி. வடமொழி வழியாக தான் அப்படின்னா அவன் ஒரு பக்கம் சொல்கிறான், வடமொழி வழியாகவும் விளங்கிக்கணும், வரலாற்றின் வழியாகவும் விளங்கிக்கணும், மக்களுடைய வாழ்க்கையின் வரலாறும் விளங்கிக்கணும், வணிகம் போன்ற விஷயங்கள் வழியாக விளங்கிக்கணும். சிலது இப்போ நான் இங்கே வந்தவுடனே பார்த்தேன், கடற்கரை ஏரியா கடலை ஒட்டி இருக்குது. ஆனால் கடலை ஒட்டி எல்லாமே நான் உட்காந்துருக்கிற இடம் பூரா வந்து இதாக இருக்குது, தென்னை மரமாக இருக்குது, நெய்தல் நிலம். நெய்தல் நிலத்தில் தொல்காப்பியர் வந்து தென்னை மரத்தை சொல்லவே இல்லையே. என்னடா அது ஒரே வியப்பாக இருக்கு. தொல்காப்பியத்திலே தென்னை இல்லையே, ஏன்? பனை இருக்குது, தென்னை இல்லை. அப்போ தென்னை 2ஆம் நூற்றாண்டில் தான் வந்தது அப்படிங்கிறாங்க ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. வந்திருந்தால் நிச்சயமாக நெய்தல் நிலத்தில் தொல்காப்பியர் சொல்லாமல் விட மாட்டார். இப்போ இந்த ஒரு குறிப்பை வச்ச கிபி 2ஆம் நூற்றாண்டுக்கு இந்த நூல் முந்தியதுன்னு ஏன் சொல்லக்கூடாது? இவ்வளோ விஷயத்த சொன்ன அவர் வந்து ஒரு நெய்தல் நிலத்தில் பார்த்திங்கன்னா ஓரமாக எல்லாம் தென்னை மரமாக இருக்குது. இவ்வளோ ஒரு தென்னை மரத்தை சொல்லவே கூடாது. எங்கேயாவது நெய்தல் பாட்டில் தென்னை மரம் இருக்கா? எங்கேயுமே காணோம். இது எப்படி இது? இப்போ இதுக்கு என்ன தான் பதில் சொல்ல முடியும்? கிபி 2ஆம் நூற்றாண்டுக்கு முந்தி இந்த நூல் இருந்ததுனால தென்னை மரம் இங்கே இல்லை. இதை யார்? நான் எங்கே படித்தேன்? இவர் புஸ்தகத்தை படிக்கும்போது தான் எனக்கு புரிஞ்சது. கோசாம்பி புஸ்தகத்தை படிக்கும்போது தான் இந்த குறிப்பை அவர் எழுதுகிறார். அப்போ தான் நான் பார்த்தேன், ஓ, தென்னை 2ஆம் நூற்றாண்டில் வந்தது, தொல்காப்பியத்தில் தென்னை இல்லை, அப்போ தென்னைக்கு முந்தினது. இன்னொருத்தர் ஒரு குறிப்பு எழுதுகிறார், பாணினி எழுதுகிற நூலுக்கும் அமைப்புக்கும் தொல்காப்பியருடைய அமைப்புக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது. அந்த வேறுபாடுகள் நிச்சயமாக தொல்காப்பியம் பாணினிக்கு முந்தியது என்பதை குறிப்பிடுகின்றன அப்படிங்கிறாரு கோ சுந்தரமூர்த்தி தமிழ் இலக்கிய கொள்கைகள் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில். அவர் தான் வந்து தொல்காப்பிய மெய்ப்பாட்டியல் ஓமையெல்லாம் ரொம்ப அழகாக விளக்குறாரு. வேறு யாருமே இது வரைக்கும் அவரை தவிர யாருமே எழுதவே இல்லை. அப்போது இந்த மாதிரி அந்த இது ஊக்குவிக்கப்படவில்லை. அந்த நூல் இப்போ கேட்டால் தமிழர்கள் பெரும்பாலும் தமிழ் கல்வியில் அந்த நூல் தெரியாத நூலாக இருக்குது. அற்புதமான ஒரு நூல், சிறிய நூல், ஆங்கிலத்தில் எழுதுனா தமிழ் மொழிபெயர்ப்பு வந்திருக்கு. அது வாசிக்கலை, இப்போ மாணவர்களுக்கு பயிற்று அதை தொடர்ந்து சொல்லித்தரதில்லை, புழக்கத்தில் இல்லாமல் போயிடுது. அப்படி இல்லைங்கும்போது எப்படி வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அடுத்த தலைமுறை மாணவர்கள் இதை எப்படி பார்ப்பாங்க, போவாங்க, வருவாங்க? இப்படியான பல்வேறு கேள்விகளை உள்ளடக்கிய ஒரு வாசிப்பு முறை தொல்காப்பியத்துக்கு கண்டிப்பாக தேவை. அதுக்கு நாம் ரொம்ப உழைக்கணும். முதல்ல நம்ம தயாராக இருக்கணும். அது நம்ம தயாராக இருந்தால் தான் அது நம்ம வசப்படும். தொல்காப்பியம் உடனே நம்ம மண்டைக்குள்ளே ஏறிடாது. நீங்கள் அதுக்கு தயாராக நாம் வந்து அதுக்கான உழைப்போடு நம்ம அதை மேற்கொண்டோம்னா நமக்கு அது புரிய ஆரம்பிக்கும், நம்ம விளக்கலாம், நமக்கு மரியாதையை கொடுக்கும், நம்ம பெருமைப்படுவது. வெறுமனே தொல்காப்பியங்கிற பேரை மட்டும் உச்சரிச்சுக்கிட்டு 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது தொல்காப்பியம் அது அரசியலாக போயிடும். அது ஆய்வாக நிற்கிறதுக்கு இடமே இல்லாமல் போய்
அது காலே இருக்காது, வெறும் தளன்னு நின்று கீழே விழுந்துடும். அது மாதிரி பேசப்பட்டதெல்லாம் விழுந்து போச்சு. நம்ம அதை வந்து வலுவாக வாய்ப்பு இருக்குது. ஆனால் தொல்காப்பியத்தை பற்றி பெருமையாக பேசுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இருக்குது. நீ தயாராக இருக்கியா, நான் அதுக்கு தயாராக இருக்கானா அப்படிங்கிற கேள்வி. அது எவ்வளோ பெரிய விஷயம். அது தொல்காப்பியத்தை வந்து நீ ஏதோ பச்சை பிள்ளை மாதிரி எடுத்துக்கிட்டு அதை பற்றி பேசுகிறது போகிறது அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக எடை போடுவது. அது எவ்வளோ ஒரு ஒரு நீண்ட கால ஒரு பல்வேறு தளங்களில் செய்திகளை உள்ளடக்கிய ஒரு ஒரு காலகட்டத்தின் தமிழ் மரபில் ஒரு மகாபெரிய ஒரு மனிதன் இப்படி எழுதியிருக்கானே, இப்படி ஒரு மரபு நமக்கு வந்து தொடரப்படாமல் போயிடுச்சு. ஏன் அப்படி போயிடுச்சு அப்படின்னு ஒரு பக்கம் ஆவலோடையும் இன்னொரு பக்கம் கவலையோடையும் அணுக வேண்டிய ஒரு நூல். அதை போய் வந்து ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்டு போகிறதும் பேசுகிறதும், இல்லை எவ்வளோவது ஒருத்தன் தொல்காப்பியத்தில் ஒன்றும் இல்லைன்னா இல்லை எல்லாம் இருக்குது அப்படின்னு நம்மால் சொல்கிறதும், இல்லை ரொம்ப சிறுபிள்ளை விளையாட்டுத்தனமாக போயிடும். உண்மையில் இவை எல்லாவற்றுக்கும் நம்முடைய உழைப்பு என்பது தான் மிக 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 முக்கியமானது, அவசியமானது.